தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிடம் கடவுளினதும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மேலும் திருப்பலிகளுக்கு சீமன் குடும்பம் மரித்த திருவாளர் ராஜேஷ் மற்றும் திருமதி தேவசேகர் அவர்களின் இறந்த 5ஆம் ஆண்டு மற்றும் 3ஆம் ஆண்டு நினைவுகளும் இவருடைய ஆண்களை பாதிக்காக இத்திருப்பலிகளுக்கு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி என்பது அன்புக்குரியவர்களே, பொதுக்காலம் 29ஆம் ஞாயிறு வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். கிறிஸ்துவ வாழ்வில் அடித்தளமே நம்பிக்கையுடன் கூடிய செபத்தில் அமைந்துள்ளது. நாம் மேற்கொள்ளும் செபமும் தவமும் தானமும் நம் வாழ்விற்கு உறப்படுகின்றது. இறை உறவிலும் மனித உறவிலும் நம்மை வருமானவர்களாக மாற்றுகின்றது. நம் தளராத முயற்சி வெற்றி கனியை எட்டி பறிக்க நமக்கு உதவி செய்கின்றது. ஏழை கைகளில் மன்றாட்டும் அவளின் விடாமுயற்சியும் அவளுக்கு வெற்றியை அளித்தது. திருமுழுக்கு பெற்று இறைவனின் சொந்த பிள்ளைகளாக வாழும் நாம் நம் நிலை என்னவென்று உணர்ந்து நம் தகுதிக்கேற்ப வேண்டும் பொழுது அபரிமிதமான நன்மைகளை பெற்றுக் கொள்கின்றோம். தன் நிலை உணர்ந்த நல்ல கருவனின் செபம் கேட்கப்பட்டது. அன்று விண்ணகம் அவனுக்கு சொந்தமானது. நமது உழைப்பும் ஜெபமும் ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்க செய்வோம். ஜெபமில்லா வாழும் உழைப்பும் முழுமையான பலனை தருவதில்லை. எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் என சோப்பில் திரிந்து விட்டு என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்பதில் பயன் என்ன? இறைவேண்டல் நாம் விரும்பும் அனைத்தையும் பெற்றுத்தர வந்தது. ஆனால் துன்ப வேளையில் சோர்ந்து போகாமல் இறை திருவுளத்தை ஏற்றுக்கொள்ள முற்படுகிறோமா? நமது செபம் மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகவா அல்லது கடவுளின் மாட்சிக்காகவா? சற்றே சிந்திப்போம். கேள்விகள் தரப்படும் என்று சொன்னவரிடம் முழு நம்பிக்கையுடன் மனம் தளராமல் தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் வேண்டியதை தர ஆவலோடு காத்திருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு திருப்பணியில் ஒன்றிணைவோம், அன்பில் நிலைத்திருப்போம். அன்பின் சகோதர சகோதரிகளை நம் திருமணங்களை வாழ மீது தெரிவிக்கப்பட்ட படைப்பாக தண்ணீரை குணப்படுத்தலாம். நம் கடவுளாக கொண்டாடுவோமாக. அவரை நம் உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையாளத்திற்கு அருள்வாராக. எந்தெந்த எல்லாம் இறைவா, வாழ்வின் ஊற்றம் தூய்மையின் தொடர்புமான தண்ணீர் வழியாக மற்றும் புனிதமடைந்து இலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழாமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். ஆண்டவரே, முதல் நாளாக இன்று உமது அருட்காக விரும்புகின்றோம். வாழ்வழிக்கும் குறிப்பித்தரும் இத்தண்ணீர் நாளில் உள்ளத்தையும் உடலையும் தீமை அடைவது காத்துள்ளாக. இவ்வாறு நாங்கள் தூய மனித வரும் உதவியை பெற்றுக்கொள்வதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளர்ந்து இறைவா இயேசு வழியாக ஒரு படைப்பொருளாய் பரிவெடுத்து புனிதப்படுத்த வேண்டுகின்றோம். ஆண்டவரை உப்புகள் தன்னை தரிப்படமெல்லாம் தீயவன் ஒரு செய்வீராக. தூய பார்த்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஈசோ
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களை தூய்மைப்படுத்துவாராக. தன் கருணை கொண்டாடுவதன் வழியாக அவர் நம்முடைய ஆட்சியிலிருந்து நம் நல்ல பெற செய்வாராக. முதல் வாசகம். இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து பேராற்றலோடு மோசேயின் மூலம் அழைத்து வந்த வல்லவரான தேவனின் பேரத்தை நாம் இங்கு காண்கிறோம். மோசே தன் கைத்தடியை உயர்த்தி ஜெபித்தார். அவரின் செல்வம் இஸ்ரவேல் மக்களுக்கு வலிமை இருந்தது. நம்பிக்கையுடன் கூடிய நமது செல்வம் நாம் கேட்பதற்கு மேலான வளர்ப்பை நமக்கு
நம்பிக்கையின் சோர்வில்லாமல் நம் மனங்களை இறைவனிடம் வைப்போம். இறை வார்த்தைகளை நாம் ஆராய்வோம். முதல் வாசகம். மோசே தம் கைகளை உயர்த்தும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றி அடைந்தனர். திருத்தூதர் விடுதலை பயணம் 2 வாசகம் அதிகாரம் 7 வசனங்கள் 8-13. அந்நாட்களை அமலேக்கியர் தாவீதிற்கு இஸ்ரவேலை எதிர்த்து போரிட வந்தனர். மோசே யோசுவாவை நோக்கி, தம் சாவிற்கு தேவையான ஆட்களை தேர்ந்தெடு. நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு. நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் ஏற்றுக்கொள்வேன் என்றார். அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறே யோசுவா செய்யவே மோசே, ஆரோன், ஹூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர். மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரவேலர் வெற்றி அடைந்தனர். அவர் தம் கையை தளர்த்திடும் போதெல்லாம் அமலேக்கியர் வெற்றி அடைந்தனர். மோசேயின் கைகள் தளர்ந்து போயின. அப்போது அவர்கள் கல் ஒன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார். அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் ஹூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர். இவ்வாறாக அவர் கைகள் கதிரவன் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தது. யோசுவா அவனையும் அவனுடைய மக்களையும் வானுக்கு எதிராக கொண்டிருந்தார். இது ஆண்டவர் வரலாற்று பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டியது விண்ணை மண்ணை உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. ஐயோடு சேர்ந்து பாடுவோம். விண்ணை மண்ணை உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. விண்ணை மண்ணை உண்டாக்கிய ஆண்டவரே எனக்கு உதவி. மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன். இங்கிருந்து எனக்கு உதவி வரும். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய
நேர்மையாக வாழ பயிற்சிப்பதற்கு பயனுள்ளது என சான்று படைக்கிறார் இந்த பவுலடியார். இயேசு கிறிஸ்துவின் மிகுந்த நம்பிக்கையால் நம்மை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அறிந்து வர இறைவார்த்தைகளுக்கு செயல்படுவோம். உயிரும் ஆற்றலும் நிறைந்த இறைவார்த்தையில் வாழ்வாகும். இரண்டாம் வாசகம். கடவுளின் மனித தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். அதிகாரம் 3 வசனம் 14 முதல் மற்றும் 4 முதல் 7 முடிய. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரையும் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டுபதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனித தேர்ச்சி பெற்று நல்ல செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். கடவுள் உயிரையும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு உயிரையும் அவர் தோற்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆழ்வையை முன்னிட்டும் நாம் ஆணையிட்டு கூறுவது இறை வார்த்தையை அறிக்கை. வாய்ப்பு கிடைத்தாலும் இதை மறைத்தால் இதை செய்வது நீ கருத்தால் இரு. கண்டித்து பேசு, கண்டித்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொள். இது ஆண்டவர்கள் நல்வாக்கு. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் வாய்ந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கின்றது. ஆண்டவர்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 18 இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் மனம் தளராமல் எப்போது ஒன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஒரு உவமை சொன்னார். ஒரு நகரிலே நடுவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களை மதிப்பதில்லை. அந்நகரிலே கைப்பெண் ஒருவர் இருந்தார். அவர் நடுவரிடம் போய் என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக் கொண்டே இருந்தார். நடுவரோ நெடுங்காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதும் இல்லை, மக்களை மதிப்பதும் இல்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருப்பதால் நான் இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவரின் உயிரை மாற்றிக்கொண்டு இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின் ஆண்டவர் அவர்களிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடும் போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா? விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும்
மாண்ட மகன் வரும்போது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இந்த ஆண்டின் பொதுக்காலம் 29 இருக்கின்ற போது நமது ஆண்டவர் கொடுக்கின்ற ஒரு மைய செய்தி ஜெப வாழ்வு. நமது வாழ்க்கையை எப்படி ஒவ்வொரு மனிதனும் உயிர் வாழ்வதற்கு நாம் சுவாசிப்பது போல கிறிஸ்தவர் ஆகிய நாம் அந்த ஜெபத்தின் மூலமாக நாம் இயேசுவை நம்ம வாழ்க்கையை செயலாக்குகின்றோம். நம்முடைய ஆண்டவர் இயேசுவை பார்க்கின்ற அவர் வாழ்க்கையை பார்க்கின்ற போது அது முக்கியமான தருணங்கள். அதாவது 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாகவும் சரி, அந்த துன்ப கடத்தை எருசலேம் அந்த நோக்கி சென்று அந்த துன்பப்படங்கள் கஷ்டப்படுகின்ற போது கூட அந்த எருசலேம் அந்த கெத்செமனே தெரிவிக்கிறார். இப்படி பார்க்கின்ற போது இயேசுடைய வாழ்க்கையை பெரும்பாலும் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஜெபத்தின் மூலமாக கடவுளை அன்பை உணர்ந்தவர் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இந்த நற்செய்தியை பார்க்கின்றோம், அந்த முதல்வாசலை பார்க்கின்றோம். எப்படி போலீசன் அந்த யோசுவா இறைவாக்கை பார்த்து சொல்லுகின்றார், நீ எப்போது கையை உயர்த்தி ஜெபிக்கின்றாயோ அப்போது கடவுள் ஆசீர்வாதத்தை தருவார். நீ எப்போது கையை விட்டு கையை தளர்த்தி ஜெபிக்காமல் இருக்கிறோம் அப்போது ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள மாட்டாய் என்கிற போது நாம் குடும்பத்தில் இருக்கின்றோம். பல நன்மைகள் தீமைகள் கொண்ட குடும்பத்தில் வாழ்கின்ற போது நம்ம பிள்ளைகள் நம்முடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் மத்தியில் வாழ்கின்ற போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் பல சோதனைகள் வரலாம், பல துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். அப்படி இருக்கின்ற போது நாம் இயேசுவை ஒவ்வொரு நாளும் இப்படிதான் ஒரு நபர் கல் இருக்கின்ற போது சரி அல்லது அவர் கண்ணை கட்டி கொண்டு அவர் வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கின்றார். பார்க்கின்ற போது போகின்றதெல்லாம் முள்ளு குத்துகிறது, கல் குத்துகிறது, இருந்தாலும் அவர் எதையும் பார்க்காம நடந்து கொண்டே இருக்கின்றார். அப்போது ஒரு பெரியவர் சொல்கின்றார், தம்பி நீ நில்லு, கண்ணில் கண்ணாடி துணிய அவுக்கு நடந்த தெரியும் இந்த வாழ்க்கை எது கல் எது முள்ளு தெரியுமா சொல்றாங்க. அப்போ அவன் சொல்றான், நான் பிஸியா இருக்கேன், இந்த வாழ்க்கை இதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிடுறோம். அதே போல இன்னொருத்தன் கோடாலியால இந்த விறகை வெட்டிட்டு இருக்கிறான். அப்போ சொல்றாரு, நீ இந்த கோடாலி குறுவை கட்டினா இன்னும் நிறைய வெட்டலாம்ப்பா, வெட்டி சம்பாதிக்கலாம்ப்பான்னு சொல்றாரு. அவன் சொல்றான், எனக்கு நேரம் இல்லை, இது நின்று செய்யறது நேரம் இல்லை என்று சொல்கிறான். இப்படி நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எல்லா மக்கள் வாழ்க்கையிலே நாம் இப்போது ஒரு கடவுளுக்கு நாம் நேரத்தில் தருவதற்கு ரொம்ப ஆசைப்படுகிறோம். நம்ம வாழ்க்கையிலே டிவி பார்ப்பதாக இருக்கிறது, ஷாப்பிங் பண்ணுறது, எல்லாத்துக்குமே நேரம் இருக்குது. ஆனால் இறைவனுக்காக ஒரு மணி நேரமோ அல்லது நம்ம குடும்பத்தை தேவோம். இப்படி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற போதுதான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல சோதனைகள் வருகின்ற போது நாம் ஜெபத்தின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முதுதலை அல்லது தெம்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் செய்யாத ஒரு கிறிஸ்தவ வீடு கூலி இல்லாத வீடு சமமாக என்று சொல்வார். அந்த வாழ்க்கை என்று ஆண்டவர் கூறுவது மோசே வழியாக சொல்வது அல்லது இயேசு சொல்வது நாம் எப்போதும் ஜெபிக்கின்ற போது நம்ம ஆண்டவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். பல முறை சொல்கின்ற போது நாம் பெற்றுக்கொள்கிறோம். பார்க்கிறோம், ஒரு கைப்பெண் போய் அந்த நடுவரிடம் நீர்த்திற்கு போகின்றார். அந்த நடுவர் யாருக்குமே கண்டுகொள்வதில்லை, யாரும் கடவுளை மதிப்பதில்லை, மக்களை மதிப்பதில்லை என்று இருக்கின்ற போது அந்த கைப்பெண் இடைவிடாது அந்த நபரிடம் இருக்கின்ற போது நடுவர் இருக்கின்ற போது அவர் தீர்ப்பு கொடுக்கின்றார். அதே போல நமது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கின்ற போது இடையிடாமல் ஜெபிக்கின்ற போது நினைக்கலாம், நான் எதுவும் ஜெபிக்க நினைக்கக்கூடாது, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக உயிரின்ற வாழ்கின்ற உயிரை கொடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவர் இயேசு நம்முடைய வாழ்க்கையில என்றால் அந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை. நம்ம எவ்வளவு சம்பாதிக்கலாம், நான் இதுக்கு போதாலும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம், இருந்தாலும் ஆண்டோட அருள் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எதுவும் இருக்கு. ஆண்டோட அருமையான அந்த வாழ்க்கையிலே உயிராகி ஆண்டவர் வாழ்வு கொடுத்திருக்கிறார், வசதி கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட இயேசு
வேண்டும். கணவனை எழுந்து துன்பப்படும் அவர்களது வாழ்வு பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படவும் சமூக பாதுகாப்புடன் பிள்ளைகளின் அன்பும் பரிமாணமும் வெளியிடவும் வரமாற்ற வேண்டும் என்று ஏகோபப்படுகிறோம். நம்முடைய தனிப்பட்டவர்களுக்காக ஒழுக்கமாக நினைப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாடுகளை பரிவர்த்தனை ஏற்றுக்கொண்டு அபிவிருத்தி கேட்டவரை நடந்தது வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக வணங்குகிறோம். இதய காணிக்கை
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியோ நீதியோ ஆகும். எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏழு கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவங்களை மனிதனை புதுப்பித்தான். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தான். இறந்தளவு ஒழித்து நினைவாழ்வுக்கு வழிவகுத்தான். தந்தை அவனுடைய முன்னேறி வந்து விண்ணகத்தில் கதவுகளை திறந்து வைத்தான். ஆகவே வானகத்து அனைவரும் ஒன்றிணைந்து நாளும் வகுப்போய் துணை செலுத்த முடிவின்றி பாடுவதாக. ஆண்டவரே, திருமையாகவே தூயவர், தூய்மையான ஊற்று, ஆகவே ஆவியை குறைந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவார். அவர் பாடுபட உணர்ந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தாம் சிலருக்காய் அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னோட கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவர் நன்றி கூறி தாம் சிலருக்கு அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை உயர்ந்ததின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஓ
உடலும் அப்பத்தையும் மீன்படிக்கின்ற நமக்கு கொடுக்கின்றோம். ஓம் திருமணத்திற்கு ஊழியம் செய்கின்றவர்களை ஏற்றுக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலுக்கு பங்கோடு எங்களை தூய ஆவியார் கொண்டு சேர்க்க வேண்டுமே உமை தாழ்ந்த காண்கின்றோம். ஆண்டவரை உடலுக்கு வரவேற்கும் அது திருத்தவழை கூறுகிறோம். எங்கள் திருத்தந்தையோ எங்கள் எல்லா திருநெல்வேலியோடும் மதுரன்களை சிறந்த சிறப்பாக ஒவ்வொரு இறைவர்களுக்காக இருக்கின்றோம். மூலமாக எல்லா ஆசீர்வாதம் எல்லா உலகம் பெற்று குடும்பத்தை வாழ்கின்ற ஒவ்வொரு எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் சிறப்பாக எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக இருக்கின்றோம். மேலும் சகோதரிகளை இறந்தோர் அனைவருக்கு பொறுத்து உமது திருமண ஒளியை செல்லலாம் எங்கள் அனைவரும் கடவுளின் கண்ணி தாயான மரியா அவருடைய யோசேப்புடைய திருத்தூதர்கள் இவ்வுலகில் உமக்கு உன்னதமாக இருந்தோர் ஆகிவிட்டதும் நாங்கள் நிலை வாழ்வோம் பெற்று உம் திருமணியை சென்று வழியாக இவ்வொன்றிற்கு வரவை கொண்டாடுகின்றோம். யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாம் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரன்புக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காக காத்து இருக்கின்றோம். என் அமைதியை உங்களுக்கு அங்கீகம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி மோட்சமெடுத்தல் மீறாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம்.
இதோ இறைவன் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியோடு கடலை பெற்றோர் கேள்வி பெற்றோர். வருகின்ற நேரம்
ஞாயிறு அறிவிப்புகள் சென்ற வாரத்தின் காணிக்கை 232 நிறைவேற்றியிருந்தது 350. 17ஆம் தேதி குருத்தூர் வெளிவிழா திருப்பதிக்கு கிடைத்த காணிக்கை 310. உங்கள் தாராளர்களுக்கு நன்றி. மேலும் திருப்பதி முடிந்தவுடன் மறிக்கடை வகுப்பு நடைபெறும். பிள்ளைகள் அனைவரும் வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் குடும்ப புத்தகம் வாங்காதவர்கள் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலும் இந்த திருப்பதி நிறைவேற்றிய அருள் தந்தை அவருடைய உடல்நலத்திற்காகவும் அவருடைய இறைப்பணி சிறப்புபடியாகவும் நாம் வேண்டிக் கொள்வோம். மேலும் நமது மண்ணின் மைந்தர் ஃபாதர் அந்தோனிதாஸ் அவர்கள் நமது ஆலயத்திற்கு நுழைவு வாயில் கட்டி தந்துள்ளார். மேலும் ரூபாய் 5000 நன்கொடையாக கொடுத்துள்ளார். அவருடைய உடல்நலத்திற்காகவும் அவருடைய பணி சிறப்புபடியாகவும் வேண்டிக் கொள்வோம். எங்கள் தந்தையை உமது பெரிய தூயினர் போன்று பெறுவது ஆட்சி வருக. உமது திருமணம் பிறருக்கும் நிறைவேறுவது போல மறுமையிலும் நிறைவேறுக. அருள்நீர் பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உங்களுடைய திருவயிற்று கன்னியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணகப்படி நாம் அடிக்கடி பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வளவு உதவியால் மறுபடி நாட கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.
நிறைவேற வேண்டிக் கொள்வோம். குருவின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். எங்கள் தந்தை ஒரு பெயர் தொழிலில் போற்றப்பெற்று உமது ஆட்சி வருக. ஒரு திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்டபங்கள் நிறைவேறுக. அருள்மிகு பெற்றவனியை வாழ்ந்து ஆண்டவர் உடனே எங்களுக்குள் ஆசி பெற்றவர்களே, உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவாக பரிசுத்த இருதயமே, மரியே மாசுத்த இருதயமே, திருக்குறளை தருகிறார்கள் சோசியப்பே, இறைவனின் நன்மையாக புனிதற்கு நேரடியமானே, புதுமையில் சிகரமானவர்கள் அந்தோனியாக, எங்களோடு தாழ்ந்தாமையான லோகு மாதாவே, எங்கள் பேரை தாங்கிக் கொண்டிருக்கின்ற அனைத்து புனிதர்களே புனிதைகளே, இயேசு மரி சூசை, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே, இயேசுவின் புகழ், இயேசுவின்